வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஆங்கில நாவலாசிரியரான சாமர்செட் மாம் அவர்கள் எழுதிய த வேர்ஜர் அப்படின்ற சிறுகதையை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கதையோட நாயகனான எட்வர்ட் ஆல்பர்ட் ஃபோர்மன் அவர் செயின்ட் பீட்டர்ஸ் அப்படின்ற சர்ச்சில் ஒரு வேர்ஜராக இருக்கார். இங்கே வேர்ஜர் அப்படின்றவர் தலைமை பாதிரியார் இல்லை ப்ரீஸ்ட், அவருக்கு ஒரு உதவியாளர் அப்படின்னு சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட சர்ச்சில் 16 வருடங்களாக இவர் உதவியாளராக இருக்கார். எட்வர்ட் அவர் செய்யக்கூடிய வேலையை திருத்தமாக செய்யக்கூடியவர். அவர் அணியக்கூடிய உடைகள் அவ்வளவு சுத்தமாக அவ்வளவு நீட்டாக அயன் செய்யப்பட்டு இருக்கும். அவர் ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அங்கி அணிகிறவர். அதாவது அந்த அங்கியோட நிறம் ஒன்றாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அங்கியை திருமண நிகழ்ச்சிகளுக்கும், ஒரு குறிப்பிட்ட அங்கியை இறுதி நிகழ்வுகளுக்கும், குறிப்பிட்ட அங்கியை கிறிஸ்டனிங் அப்படின்னு பேப்திசம் அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கும் அணியக்கூடியவர். அந்த மாதிரி அவருடைய பழைய அங்கிகளை ஒரு தூர போடுறதே கிடையாது. அதை நீட்டாக பேக் பண்ணி அவரோட பீரோவில் தான் வச்சுருக்காரு. கதையோட ஆரம்பத்தில் அன்றைக்கி ஒரு பேப்திசம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த விக்கார், அந்த தலைமை பாதிரியார் அன்றைக்கி வீட்டுக்கு திரும்பாமல் அவர் அண்ணன் சர்ச்சில் தான் இருக்கார். இவருக்கு டீ குடிக்கிற டைம் ஆயிடுச்சு. எட்வர்ட் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்கார், விக்கார் என்ன வீட்டுக்கு போகாமல் என்ன இங்கேயே இருக்காரு, நமக்கு டீ குடிக்க போகணுமே, என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கார். இருந்தாலும் அவர் அங்கே உள்ள சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டே இருக்கார். அப்போது விக்கார் இவர் கூட பேசுகிறார். விக்கார் இவர் கூட பேசும்போது இவர் சொல்கிறார், இன்றைக்கி அந்த பேப்திசத்தின் போது அந்த சின்ன குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு, நீங்கள் கையில் வாங்கின உடனே அதோட அழுகை நின்றுச்சு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கு விக்கார் சொல்கிறார், ஆமாம்மா எப்போதுமே அப்படி தான், நான் குழந்தைகளை கையில் வாங்கினோடனே அவனோட அழுகை நின்றும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு வகையில் இது எட்வர்ட் அவருக்கு கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரி தான் சொன்னார். அது அவரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், விக்கார் எட்வர்ட் கிட்ட சொல்கிறார், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, அங்கே ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். அங்கே கூப்பிட்டு போனால் ஏற்கனவே சர்ச் சம்மந்தப்பட்ட 2 பெரிய ஆட்கள் அங்கே உட்காந்துருக்காங்க. இவர் போய் நடுவில் உட்காந்துக்கிறார். விக்கார் உட்காந்துக்கிறாரு. இவர் நிற்க வச்சு தான் பேசுகிறாங்க. எட்வர்டு நிற்க வச்சு தான் பேசுகிறாங்க. உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு புகாரும் இல்லை, உங்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு குறையும் இல்லை, ஆனாலும் உங்களை பற்றி நாங்கள் இப்போ புதுசாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி எட்வர்ட் திரும்ப கேட்கும்போது, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதாமே அப்படின்னு சொல்லி அவர் விக்கார் சொல்கிறார். ஆமாம் தெரியாது அப்படின்னு சொல்லி இவர் எட்வர்டு ஒத்துக்கிறாரு. ஏன் இத்தனை வருஷங்களில் நீங்கள் எழுத படிக்கிறதுக்கே முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கான தேவையே வரல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த கூட இருக்கிற வார்டனில் ஒருத்தர் கேட்குறாரு, அப்போ எப்படி நீங்கள் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, எப்படி நியூஸ் படிக்கிறீங்க, இல்லை யாருக்கும் லெட்டர் எழுதுனா என்ன செய்வீங்கன்னு சொல்லிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, நியூஸ் பேப்பரில் வர ஃபோட்டோஸ் வச்சே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யாருக்கும் லெட்டர் எழுதுனா என்னோட மனைவிக்கு நல்லா எழுத படிக்க தெரியும், அவங்க தான் லெட்டர்லாம் எழுதுவாங்கன்னு சொல்கிறார். இந்த கதை தோராயமாக முதல் உலகப்போர் மற்றும் 2ஆம் உலகப்போர் இந்த காலகட்டத்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். எட்வர்ட் 12 வயசாக இருக்கும்போதே ஒரு பேஜ் பாயாக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டார். அந்த காலத்திலேயே, அதாவது போன நூற்றாண்டோட 19ஆம் நூற்றாண்டோட முடிவில் இல்லை 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில். இப்போ அந்த வயசுல இருந்தே ஒரு தொடர்ந்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே தான் இருந்திருக்காரு. பட்லராக இருந்திருக்கிறாரு, பர்சனல் அட்டெண்டாக இந்த மாதிரி இருந்துட்டு கடைசியாக தான் இந்த வேலைக்கு வர்றாரு, வெர்ஜர் வேலைக்கு வர்றாரு. இங்கே கிட்டத்தட்ட 16 வருடங்கள் இப்போ இருந்துட்டார். அப்போ இதுக்கு நடுவில் அவருக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்த போதும் அவர் அதில் பெருசாக ஆர்வம் செலுத்தலை. அவரும் சிலர் சொல்லிக் கொடுக்க முயன்ற போதும் அவர் அப்படியே விட்டுட்டார், அப்படியே இருந்துட்டார். இப்போ இன்றைக்கி திடீர்னு கேட்குறாங்க. இப்போ விக்கார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு 3 மாதம் டைமு, அதுக்குள்ளே நீங்கள் எழுத படிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த வெர்ஜராக நீடிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ப்ரொஃபஷனை பார்த்துக்கிற வேண்டிய நேரம் இது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இவருக்கு உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரின்னு தான் சொல்லிடுறார். ஏதாவது அவங்க மறுத்து பேசுகிறதுக்கோ எதிர்த்து சண்டை போடுறதுக்கோ அவருக்கு விருப்பம் இல்லை. சரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் அனுப்பிட்டு அதை பூட்டிட்டு அவர் டீ குடிக்கணும் அப்படின்னு கதையோட ஆரம்பத்தில் நினச்சார். டீ குடிக்க வீட்டுக்கு போகாமல் அப்படியே கால் போன போக்கில் அப்படியே அங்கே நடந்து சுற்றிட்டு இருக்காரு. இந்த கதையில் இதுக்கு பிறகு நடக்க போகிற சம்பவங்களை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இதோட க்ரூடு வெர்ஷனாக வாட்ஸ்அப் கதையாக கூட படிச்சிருக்கலாம். எட்வர்டுக்கு தொடர்ந்து ஸ்மோக் பண்ணுற பழக்கமோ குடிக்கிற பழக்கமோ இல்லை. அவர் அக்கேஷனலாக ஸ்மோக் பண்ணுவார். என்றைக்காவது ஒரு நாள் நைட்டு பியர் குடிப்பார். அன்றைக்கி அவருக்கு இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்த உடனே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு சிகரெட் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் அப்படியே நடந்து சுற்றிட்டே இருக்கும்போது அவர் எந்த தெருவிலையாக நடந்து போனாரோ அங்கே மொத்த தெருவிலையும் சிகரெட் வைக்கக்கூடிய கடையே இல்லை அப்படின்றத அவர் கெஸ் பண்ணுறாரு. அப்படி நினைக்கும் போதே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இதே நேரத்தில் என்ன மாதிரி எத்தனை பேர் சிகரெட் கடை தேடிட்டு இருப்பாங்க இந்த இடத்துலன்ற மாதிரி யோசிக்கிறார். இப்போ உடனே அவருக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த இடத்துலேயே ஒரு சிகரெட் கடையை போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அவருக்கு இத்தனை ஆண்டுகள் அவர் வேலை பார்த்து பணம் சம்பாதிச்சதில் இனிமேல் வேலையே பார்க்காம சும்மா இருக்கிறதுக்கு அளவுக்கு அவர் கையில் பணம் இல்லை. கொஞ்சம் பணம் இருக்குது, இனி ஏதோ ஒரு வேலையை அவர் செய்யத்தான் செய்யணும். ஒரு வேலை அந்த வெர்ஜர் வேலை இல்லை அப்படின்னா அவர் திரும்ப போய் ஒரு வீட்டில் சமையல்காரனாக வேலை பார்க்குறது விரும்பலை. அவர் அவரே மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு சிகரெட் கடையை போட்டால் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு. மனைவி கேட்குறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார்.
அப்போது அடுத்த ஒரு மாதத்தில் அந்த ஏரியாவில் ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சி அங்கே ஒரு சிகரெட் கடையும் நியூஸ் பேப்பர் விற்கக்கூடிய கடையும் போட்டுறாரு. அந்த கடை அவர் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே நடக்குது. உடனே அப்போ இதே மாதிரி மற்ற ஏரியாக்களில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறாரு. கூடிய விரைவிலே அந்த ஒரு கடை 3 கடை ஆகுது. அப்புறம் சில வருடங்களுக்குள்ள 3 கடை 10 கடை ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு வாரமும் இந்த கடைகளுக்கு போய் அந்த லாபத்தை வாங்கிட்டு போயிட்டு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி வைக்கிறார். ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பேங்க் மேனேஜர் உள்ளே கூப்பிட்டு அவர் பேசுகிறாரு. மிஸ்டர் எட்வர்ட், உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. எக்ஸாக்டாக தெரியாது, தோராயமாக ஒரு கணக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ பேங்க் மேனேஜர் சொல்கிறார், உங்கள் அக்கௌண்ட்டில் 30,000 பவுண்டு பணம் இருக்குது, அதை ஏன் அப்படி சும்மாவே விட்டு வச்சுருக்கணும், எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு அதை பற்றின எந்த அனுபவமும் இல்லை, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு கேட்குறாரு. பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு, அது கில்ட் எட்ஜ்டு ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் திங்கக்கிழமை வாங்க சைன் போட்டலான்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் அதில் உள்ள நீங்கள் படித்து பாருங்கள், எல்லா வாரமும் நீங்களே படித்து பார்க்கலான்னு சொல்லி அவர் சொல்லும்போது இவர் படித்து பார்க்கணுன்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி தயங்குறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, உங்களுக்கு இப்போ எழுத படிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே எட்வர்ட் சொல்கிறாரு, இல்லை எனக்கு எழுத படிக்க தெரியாது, சைன் மட்டும் தான் போட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவர் பேங்க் மேனேஜர் ஆச்சரியப்படுறார், எழுத படிக்க தெரியாமலே நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கீங்களே, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எட்வர்ட் சொல்கிறாரு, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் வேர்ஜராக தான் நீடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதோட இந்த கதை முடிஞ்சிருது. இந்த கதை கல்விக்கு எதிரான ஒரு கதை மாதிரி தோணும், ஆனால் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இந்தியா உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 10-12 வருஷங்களில் தொடர்ந்து நீங்கள் தொழில் செய்யுங்க, டீ கடை ஆரம்பிங்க, டீ கடை நடத்தினவர் பிரதமர் ஆகிட்டார், டீ கடை நடத்தினவர் முதல்வர் ஆகிட்டார்ன்ற மாதிரி பக்கடா கடை போடுங்கலாம் பார்லமெண்ட்லேயே பேசுகிறாங்க. ஒரு பக்கம் தொழில் முனைவோர் இல்லை நீங்கள் ஆண்டர்பிரனராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயே இதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கல்வி கற்றவர்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் பெரிய படிப்பு இல்லாதவங்க மிகப்பெரிய பணக்காரங்களாக வளம் வர்றதை நம்ம பார்க்குறோம். அது அதானியோ அம்பானியோ அவங்க முறையாக எங்கே படிப்பு படித்தாங்கன்னே நமக்கு தெரியல. பட் அவங்க தான் இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்களாகிட்டாங்க. அப்போ இந்த கல்விக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. அதாவது அபரிமிதமான செல்வம், மிக அதிகமாக பணம் ஈட்டுறவங்க பெரும்பாலும் எந்த அடிப்படை கல்வியுமே இல்லாதவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. இதை விளக்குற மாதிரி திருவள்ளுவர் ஒரு குறள் இருக்கார், இருவேறு உலகத்து இயற்கை அப்படின்னு சொல்லி அந்த குறள் ஆரம்பிக்கும். அதாவது கல்விக்கும் ஒருவர் ஈட்டக்கூடிய பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இது வேற, கல்விமானாக இருப்பது வேற, பணக்காரனாக இருப்பது வேற அப்படின்றதான் அந்த குறள். அப்போ இந்த கதையில் அந்த பொருளாதார வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி செயல்படுது, ஒருத்தர் தன்முனைப்போட கல்வி இல்லாத ஒருத்தர் முயற்சி பண்ணும்போது அவரால் பணக்காரர் ஆயிட முடியுது. ஆனால் எல்லாராலையும் அப்படி முடியுமா அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல இந்த கதையை எழுப்புது. அண்ட் இன்னொரு வகையில் இங்கிலாந்து நேஷன் ஆஃப் ஷாப் ஓனர்ஸ் அப்படின்னு நெப்போலியனே கிண்டல் பண்ணியிருக்கார். அந்த நூற்றாண்டுகளில் 200 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிலாந்து மக்களை பற்றிய ஒப்பீனியன் அப்படின்றது யூரோப்பில் பெட்டி கடை வச்சு பிழைக்கிறவங்க அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி இருந்திருக்கு. இப்போ அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியும் இந்த கதை இருக்குது. அதை ஒரு மாதிரி பகடி பண்ணுற மாதிரியும் இந்த பொருளாதார அமைப்பு அப்படின்றது முறையாக கல்வி கற்றவங்க முன்னாடி என்ன வாய்ப்பு இருக்குது, இல்லை இப்படி ஒருத்தர் சுய தொழில் பண்ணால் அவர் முன்னாடி எப்படி வாய்ப்பு இருக்குது. அதாவது அத்தாரிட்டி அப்படின்றது இன்விசிபிள் ஃபேக்டர். அத்தாரிட்டி அதிகாரத்தில் உள்ளவங்க மக்களை இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் அதை செய்யும்போது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா எந்த வகையிலையும் அத்தாரிட்டியில் உள்ளவங்க ஆன்சரபிள் கிடையாது. அதை செய்ய சொன்னவங்க இல்லை அதை கட்டாயப்படுத்தினவங்க, அதை சட்டமாக கொண்டு வந்தவங்க ஆன்சரபிள் கிடையாது. இப்போ விக்கார் அவரை கட்டாயம் படிக்கணும்னு சொல்கிறாரு. ஒருவேளை படிச்சுட்டு வந்திருந்தால் அவர் வேலையில் எத்தனை வருஷம் வச்சிருப்பார் அப்படின்றதுக்கு எந்த உறுதியும் கிடையாது. அதே போல் தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி அரசாங்கம் என்கரேஜ் பண்ணுது, கடன் கொடுக்கலாம். ஆனால் 10,000 கோடி கடன் வாங்கிட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டா அதை அப்படியே தள்ளுபடி பண்ணிடுறாங்க, இல்லை விட்டுறாங்க. ஆனால் ஒருத்தர் 1 கோடி கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிச்சு மாட்டிக்கிட்டாருன்னா அவரை சங்க பிடிச்சி நிறுத்திடுவாங்க. ஸோ இது ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த கதையை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இதில் அட்மோஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அவர் எட்வர்ட் பற்றி சொல்லும்போது அவர் ஒரு டியூக் மாதிரி இல்லை அப்படின்னாலும் திரைப்படங்களில் டியூக் மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் போல் தோற்றத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி விவரணைகள்லாம் அந்த கதையில் இருக்குது. சுவாரஸ்யமான கதை, வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமை கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.